விஜய் நேத்து ஒரு முடிவை எடுத்து அறிவிச்சிருக்காரு, அவங்க கூட்டணி பத்தி தனித்து போட்டிடுவோம் முதலமைச்சர் வேட்பாளர். அது அவருடைய முடிவு. சார் அவர் உங்க கூட்டணி விமர்சிச்சிருக்காரு, பாஜகவோட அதிமுகவோட கூட்டணி விமர்சிச்சிருக்காரு, ஆதாயத்துக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விமர்சனம் செய்வது அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். வேற என்ன? எல்லா கட்சி திமுக விமர்சனம் செய்யலையா, விடுதலை சிறுத்தை செய்யலையா, காங்கிரஸ் செய்யலையா, கம்யூனிஸ்ட் செய்யலையா? எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு. அவர் பேசும்போது திமுக பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதிமுக கூட்டணி இல்ல நேரடியா நானும் சொல்றேன், அவர்கள் தான் இந்த கேள்வி கேட்கணும். என்னிடத்தில் கேட்டாங்க, எங்களிடத்தில் எங்களுக்கு உட்பட்ட கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு பதில் கிடைக்கும். அழைப்பு கொடுப்பீங்களா? கூட்டணியில பங்கேற்க மாதிரி தாவேக்காவுக்கு ஏதாவது அழைப்பு இருக்கா? அதாவது மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திலே யாரானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி என்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.